வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, நியூ பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸு 3 BHK வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே ஆகக்கூடிய வீடு. ஸோ வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அந்த குவாலிட்டி அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கு. வீடு வந்து பார்த்தோன்னா ரெடி டு ஆக்குபைடு தான். பெயிண்டிங்கு, டைல்ஸு இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பார்த்தோன்னா ஓனர் வந்து பண்ணி தான் வச்சுருக்காரு. இப்போ ரெண்டல் விட்டுருக்காங்க. அதுவும் காலி பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு. இந்த மாதம் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து லேண்டோட டீட்டெயில், பில்டிங்கோட டீட்டெயில் பார்க்கலாம். இது வந்து லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 1017 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங்கு 910 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங். கார் பார்க்கிங் பார்த்தோன்னா இண்டிவிஜுவலாக சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட்டு ஃபேஸிங் ஓகேவா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு 20 ஃபீட் ரோடு. CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. லோனுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கலாம். 95 லட்சம் சொல்கிறார் ஓனர். டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். ஓனர்கிட்ட உட்காந்து பேசி ரேட்டை நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. கன்ஸ்ட்ரக்ஷன் டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஓல்டு ஹவுஸ்ன்னும் போது பார்த்தா நிறைய பேர் நானே கூட சொல்லுவேன், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருந்தால் 20-25 வருஷம் ஆனால் கூட பார்த்தோம்னா வீடு நல்லா இருந்தால் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லேண்டோட டீட்டெயிலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி கோர்ஸ் இருக்குதுங்க. இது வந்து வெஸ்ட்டில் 27 அடி வருது. அப்படி ஈஸ்ட்டில் 22 அடி, 5 அடி கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய சைடு பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட்டில் அந்த கோர்ஸ் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் வருது. நம்ம கார் பார்க்கிங் விடுறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோட்லேயே கூட கார் விடலாம், இல்லை நம்ம உள்ளே விட்டுக்கிறதுனாலும் விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த லொக்கேஷன் யாராவது பார்த்தீங்கன்னா ரேட் நெகோசியபிள் பண்ணி பேசலாம். ஓனர்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ வீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணதுன்னா, பேங்கரை வர வச்சு அது வேல்யூவேஷன் போட சொல்லுங்கள். அப்போ தான் பில்டிங்கோட வேல்யூவுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியாச்சு. அவங்க வேல்யூவேஷன் போடுறதுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ பேங்கர் வந்து என்ன வேல்யூவேஷன் சொல்கிறாங்களோ அது பில்டிங் போட்டுக்கலாம். லேண்டு பார்த்தீங்கன்னா அங்கே 7,000 காமனாக போயிட்டுருக்குங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு தான் போயிடுச்சு. ஸோ லேண்டு ரேட் அதை வச்சுட்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற ரேட் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், யாராவது நேரில் வந்து பார்க்கணுன்னா முன்னாடியே கால் பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணிங்கன்னா தான் ஸோ டெனண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து உள்ளே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே போல் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போக முடியும். டைரெக்டாக ஒரு வேலை போகிறோன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. கோச்சிக்காதீங்க, சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.